மைல்கல்லாக செயல்படும் கரூர் வணிகர் சங்கத்தின் செயலாளரான திரு வெங்கட்ராமன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கரூர் மண்ணின் மைந்தர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கரூர் தொழிலதிபர்கள் மற்றும் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த தலைவர், செயலாளர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் கரூர் மாவட்ட வர்த்தக மற்றும் தொழில் கழகத்தின் சார்பாக முதல் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 2030 50,000 கோடி இலக்கு என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து கரூர் நகரம், கரூர் தொழில் வளர்ச்சி பெறுவதற்காக ஒரு அருமையான முன்னெடுப்பை எடுத்து கடந்த 4 ஆண்டு காலமாக CII மற்றும் அதோடு சேர்ந்து மற்ற நிறுவனங்களும் மிக சிறப்பாக இதை செயல்படுத்தி வருகின்றனர். கரூர் மாவட்ட வர்த்தக மற்றும் தொழில் கழகத்தை கடந்த ஆண்டிலிருந்து நாங்களும் இவர்களோடு இணைந்து டெக்ஸ்டைல்ஸ் அல்லாமல் மற்றவர்களும் 25,000 கோடியை இதில் இலக்கை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே கரூர் மாவட்ட வர்த்தக சங்கமும் இணைந்து கடந்த ஆண்டிலே நாம் என்னென்ன கரூரின் கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தேவை என்பதை குறித்து மாண்புமிகு அமைச்சரிடத்திலே கோரிக்கை மனுவாக கொடுத்திருந்தோம். அதில் 75% மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக முதல் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் CII தலைவர்கள், நிர்வாகிகள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து கரூர் தொழில் பின்தங்கி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இதை எப்படியெல்லாம் இந்த தொழிலை வளர்த்த வேண்டும் என்று ஒரு அருமையான திட்டத்தை தீட்டி இந்த திட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக முதலமைச்சரோடு கலந்து பேசி கரூருக்கு என்ன தேவையோ அனைத்தையும் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த இலக்கை எட்டுவதற்கு கரூர் மாவட்ட வர்த்தக சங்கம் பல்வேறு அமைப்போடு சேர்ந்து கரூரிலே மிக ஒரு பிராண்ட் என்ற உருவாக்குவதற்கு இன்று கடந்த ஆண்டிலிருந்து முயற்சி செய்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிராண்டையும் கரூரில் உருவாக்கி தொழிலை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வணிகர் நல வாரியத்திலே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கீழ் செயல்படக்கூடிய அந்த வாரியத்தில் என்னையும் வணிகர் நல வாரிய உறுப்பினராக நியமித்ததின் அடிப்படையிலே வணிகர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வணிக வரித்துறையில் உள்ள பிரச்சனைகளை கிட்டத்தட்ட ஒரு 80% அதை தீர்த்து கொடுத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த 2030 50,000 கோடி இலக்கை நாம் அடைவதற்கு மாவட்ட வர்த்தக சங்கம் தொடர்ந்து பயணித்து இலக்கை அடைவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த கரூர் மாவட்ட இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பாக இது கரூரில் நடக்கிறது. தமிழகம் பூராமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக திண்டுக்கல், திருச்சியில் உள்ள வர்த்தக சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு கரூரிலே இதுபோல் நடத்துகிறீர்கள், நாங்கள் இங்கே உள்ள அமைச்சரை சேர்ந்து இது மாதிரி நடத்த வேண்டும் என்று கேட்டால் காதை செவி கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறார்கள் ஆட்சியாளர்கள் என்று வருத்தமாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொழில் முனைவோருக்கு உறுதுணையாக இருந்து என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய CII மற்ற நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கரூரின் எதிர்கால